அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது இறைவன் கோவிலுக்கு செல்லும் முன் செய்ய வேண்டிய வழிமுறைகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அதிகாலையில் எழுந்து நன்றாக வீட்டை தூய்மைப்படுத்தி கொண்டு மேலும் குடும்பத்தில் இருக்கும் எவர் ஒருவர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு இருக்கிறீர்களோ அவர் நன்றாக குளித்து முடித்துவிட்டு உடலை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். மேலும் சுத்தமான ஆடையை அணிய வேண்டும். அது எளிமையான ஆடையாக இருக்கலாம். புதிய ஆடைதான் அணிய வேண்டும் என்று சிலர் கூறுவார்கள். அப்படி ஒன்றும் நிபந்தனை கிடையாது. ஆலயத்திற்கு செல்லும் முன் நாம் முதலில் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு பின்பு வீட்டில் இருக்கும் தெய்வங்களையும் வணங்கிவிட வேண்டும். மேலும் நம் வீட்டில் எவரேனும் பெரியவர்கள் இருந்தால் அவர்களை நாம் அனுமதி கேட்டுவிட்டு செல்ல வேண்டும். எதனால் என்றால் அவர்கள் காலம் கடந்து வாழ்கிறார்கள். அவர்களின் காலை பிடித்து வணங்கிவிட்டு நாம் கோயிலுக்கு சென்று வருகிறேன் என்று நாம் அவர்களிடம் அனுமதி கேட்டுவிட்டு கண்டிப்பாக கோயிலுக்கு செல்ல வேண்டும். நீங்கள் எந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று முன்பே நினைத்து கொள்ளுங்கள். விஷ்ணு பெருமான் கோவிலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால் அவரை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். மேலும் சிவன் கோவிலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் சிவபெருமானை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். இப்படி எந்த தெய்வத்தை நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த தெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு செல்ல வேண்டும். முக்கியமாக கவனிக்க விட வேண்டிய விஷயம் என்னவென்றால் கோவிலுக்கு செல்லும்போது வெறுங்கையை வீசிக்கொண்டு செல்லக்கூடாது. குறிப்பாக ஆண்டவனுக்கு அலங்கரிக்கப்பட்ட பூ, விபூதி, கற்பூரம், விளக்கில் ஊற்ற எண்ணெய் இது போன்ற பொருட்களை நீங்கள் தவறாமல் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். பணம் இல்லை என்று அப்படியே சென்று நீங்கள் அந்த ஆண்டவனை தரிசிக்கக்கூடாது. நாம் ஆலயத்திற்கு செல்லும்போது வழியில் சந்திக்கின்ற எவரிடமோ அவரின் நலன் பற்றியோ அவரின் விவாதம் பற்றியோ ஏதேனும் சண்டை சச்சரவு பற்றியோ ஏதேனும் பெண்களை பற்றியோ எக்காரணம் கொண்டும் புறம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. மேலும் நீங்கள் செல்வது கோவிலுக்கு. ஆதலால் இறைவன் சிந்தனை மட்டுமே உங்கள் மனதில் முழுமையாக இருக்க வேண்டும். கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கோவிலுக்கு மட்டும்தான் நீங்கள் செல்ல வேண்டும். வேறு ஒருவருக்கு அறிவுரை வழங்குதல் இந்த மாதிரியான மற்ற விஷயங்களை எப்பொழுதும் நீங்கள் பேசிக்கொண்டு கோவிலுக்கு செல்லக்கூடாது. கொடிமரத்திடமோ நீங்கள் அங்க பிரதட்சணம் மட்டுமே செய்ய வேண்டும். மாறாக அங்கிருந்தபடியே கூட்டம் காரணமாக நீங்கள் மூலவரை வணங்கக்கூடாது. இது தவறான செயலாகும். உங்கள் மனதில் இருக்கும் எண்ணங்களை பலி கொடுக்கவே இந்த பலிபீடமாகும். இங்கு நின்று கொண்டு நேரடியாக மூலவரை தரிசிக்கக்கூடாது. இறைவனை கோவிலில் இருக்கும் உண்டியலில் நீங்கள் தவறாமல் காணிக்கை போட வேண்டும். இறைவன்தான் நமக்கு கொடுக்க வேண்டும், நாம் ஏன் உண்டியலில் காசு போட வேண்டும் என்ற எண்ணம் சிலருக்கு இருக்கிறது. இந்த எண்ணத்தை முழுமையாக நீங்கள் தவிர்த்துவிட வேண்டும். இறைவனை வேண்டிய பிறகு நீங்கள் கோவிலை சுற்றி வலம் வருவீர்கள். அவ்வாறு வலம் வந்துவிட்டு உடனே நீங்கள் வீட்டிற்கு வந்து விடுவீர்கள். இது தவறான செயலாகும். மீண்டும் இறைவனை வணங்கிவிட்டுத்தான் நீங்கள் திரும்ப வேண்டும். அந்த கோவிலில் இருக்கும் சிறிய சிறிய தெய்வங்களை கூட நீங்கள் சுற்றி தவறாமல் வர வேண்டும். அனைவரையும் நீங்கள் வணங்கிவிட்டுத்தான் வீட்டிற்கு வர வேண்டும். இதற்காகத்தான் நீங்கள் கோயிலுக்கு செல்கிறீர்கள் என்று ஒருவரை வணங்கிவிட்டு ஒருவரை வணங்காமல் மிகப்பெரிய தவறாகும். கோவிலில் அங்க பிரதர்ஷனம் போன்ற பிரதர்ஷனங்கள் செய்வதை பார்த்திருப்பீர்கள். அப்பொழுது பிள்ளையார் அவர்களுக்கு ஒரு பிரதட்சணமும், சிவபெருமான் அவர்களுக்கு 3 பிரதட்சணமும், விஷ்ணு பெருமான் அவர்களுக்கு 4 பிரதட்சணமும் செய்ய வேண்டும். இவ்வாறு நீங்கள் செய்து வந்தால் கோவிலில் இருக்கும் இணைவர் மனப்பூர்வமாக உங்களுக்கு தேவையான சகல செல்வங்களையும் அந்த இறைவனானவர் தங்களுக்கு வகுத்து கொடுப்பார். மேலும் குடும்பத்தில் திருமண தடை மற்றும் குழந்தை பேறு போன்ற குறைபாடுகள் இருந்தாலும் நிவர்த்தி செய்வார். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.